கிட்ட எப்படி உக்காந்தா வண்டி ஓட்டி போகும்போதே ஊன்ட்டாரு. நீ வண்டி ஓட்டும் போதே நினைச்சேன் கவுந்து எங்க வேலியில விழுவேன்ட்டு. எனக்கு தான் தெரியுமே. இதுக்கப்புறம் வண்டி ஓட்டுவா. ஃப்ரெண்ட்ஸ் வண்டில வந்து பாத்தீங்கன்னா இவரே ஏறி சீட்ல வந்து உட்காந்துக்கிறாரு. சீட்ல உட்காந்து வண்டி ட்ருன்றாரு. திக்க 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 திக்க. சேட்டா எப்படி போவோம் வண்டியா? வண்டி ட்ருன்னு போமா. சீட்டே இல்லையாப்பா? அம்மா உட்கார வச்சுக்க. அம்மா உட்கார வச்சுக்க. சீட் எடுத்துனோமா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் தான் கிளம்புறோம். ஷாப்பிங் போறாரு. ஆமா. கொஞ்சம் வந்து மளிகை ஜாமான் காய்கறி வாங்கிட்டு அப்புறம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. LIC இன்சூரன்ஸா? அதெல்லாம் போய் கட்டிட்டு அப்படியே ஒரு விழுப்புரம் மார்க்கெட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல விழுப்புரம் மார்க்கெட்லாம். முன்னாடிலாம் நாங்க விழுப்புரம் மார்க்கெட்லாம் சுத்தி வீடியோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு விழுப்புரம் மார்க்கெட்லாம் போய். ஜஷிதா நீ வந்து ஆயத்தத்தை கூட இங்கே இரு. அப்போ அம்மா வந்து கடைக்கு போய் வந்துடுறேண்ணா. ஏன் இங்கே இரு. அவளுக்கு எல்லாமே தெரியும். எட்டி வதிக்கிற அப்புறம் இவரு இங்கே விட்டுட்டு போயிடலாம். நம்ம பெரிய வண்டி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல்லட் வண்டி தான் எடுத்துன்னு போகணும். ஆமா நம்ம பஸ்ல வந்துட்டோம் வரும்போது. இப்ப விழுப்புரத்துக்கு இந்த வண்டியில தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். போலாமா? போலாம். வண்டி சீட் எடுத்துன்னு வராங்க அம்மா. வண்டி சீட்? ஆமா வண்டி சீட் பில்லு கட்டு எடுக்கிறதுக்காக இதை கழட்டி தனியா வச்சுருக்காங்க. வண்டி சாவி போட்டாதான் சீட்டு போட்டு அழகா உட்காந்து போடணும். ரொம்ப தூரம் உட்கார முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்து வண்டி ஓட்டுறாரு. வேலியில எத்துமா விட்டுருவ போல இத. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்ட தெரியாம வேலிக்கு நேரா எத்துன்னு வர்றாரு. பாப்பாக்கு பாய். பாய். ஓ நீ தான் ஓட்டி போறப்பா. நான் வந்து பார்க்கிங்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கணுமா? சங்கீதா டிரைவிங்கா? போலாம். ஜஷிதா பாய் பாய். கட்டப்பையெல்லாம் வேற கொடுக்குறேன். சரி சரி பாய். ஜஷிதா பாய் சொல்ற சரிங்களா? கேட்க அவுத்து விட்டுருவியா? பெண்ணு அப்படின்னு பாட்டு பாடணுமா நீ வண்டி ஓட்டுறதுக்கு? சங்கீதா வந்து விழுப்புரத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆடு ஆடு நிறைய போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வேலியில விட போறாருன்னு நினைக்கிறேன். வழி விட மாட்டாங்களே. சங்கீதா டிரைவ் பண்ணுது. ஆனா ஒரு ஆடு கூட வழி விட மாட்டேங்குது சங்கீதா நீ ஓட்டுற வண்டி. ஒரு ஆடு கூட வழி விட மாட்டேங்குது சங்கீதா உனக்கு. இவ கூட உக்காந்துட்டு வந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன எத்துமா வேலியில கவுத்து விடுறா ஃப்ரெண்ட்ஸ். அங்க இல்ல அங்க திரும்புறதுக்கு அவ்வளவு தூரம் இடம் இருக்குது. இந்த வேலிக்கு ஏன் வர நீ சொல்லு. கால்ல Dress உள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அது தத்திடுச்சு. வண்டி ஓட்ட தெரியாததுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவ சங்கீதா நீ. நல்ல வேளை உழல. உன்னை உழாம ஏன்ச்சியா இல்லையா? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்க உழ போறன்னு எனக்கு தெரியும். இல்ல நீ உழ போறன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இறங்கிட்டேன். இதெல்லாம் நல்லதா பாபி? ஃப்ரெண்ட்ஸ் உழாம வந்து பாத்தீங்கன்னா காலை உனி பிடிக்கணும். இல்லைன்னா ஹேண்ட் பிரேக் வந்து பிடிக்கணும். உழப்பறன்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே இறங்கி போய் நின்னுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன மட்டும் வந்து விட்டுட்டாரு. நீ வண்டி ஓட்டும் போது தான் நினைச்சேன் கவுந்து எங்க வேலியில விழுவேன்ட்டு. எனக்கு தான் தெரியுமே. வேலியில விழுந்த சங்கீதா தூக்க தூக்க. சரி நான் தூக்குறேன். வா வா. இதுக்கப்புறம் வண்டி ஓட்டுவா? கார் வாங்கி தரேன் அப்புறம் ஓட்டு. இருந்தா வேலியில பரவாயில்ல, காருன்னா அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து பார்த்தோன்னா சாச்சிட்டேன். கையில கால்லாம் அடிபட்டுருச்சு பேபி. கையில கால்லாம் அடிபட்டுட்டான். ஆமா அந்த இது குத்திருச்சு. கட்டவரில் குத்திருச்சு, காலில் எல்லாம் குத்திருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, இங்க வேலி போட்டு வச்சுக்கிறதுனால சங்கீதா தப்பிச்சுட்டாரு. இல்லன்னா கொல்லியுள்ள தான் போய் விழுந்துருக்கணும். நான் நல்லா ஹைட்டா இருக்கிறதுனால அப்படியே அப்படி ஜம்ப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கூட நான் பிரேக் போட்டேன். ஸ்லோவா தான் போய் ஊந்துருக்கான். நான் அப்படி தள்ளி விட்டேன் பாருங்க, நேரா வந்து. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பேபி. எரும மாடு.
பேபி கால் சேர போச்சா? இங்க வலிக்குது. சட்டெல்லாம் அழுக்காயிட்டு சைனா. பைத்தியம் பின்ன. உட்கார் உட்கார். வேலையில உந்தா என்ன ஆகுறது? வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டினா அப்படிதான். உட்கார். மாஸ்டர் ஓட்டுறோம் உட்கார். இந்த ரோட்ல ஒரு ஈ காக்கா இல்லாத ரோட்ல விழுந்து வரனால எங்க இந்த விழுப்புரம்லாம் வண்டி ஓட்டின்னு போறது சொல்லு. நீ வந்து வண்டி ஓட்டுறது வேடிக்கை இல்ல இந்த வண்டி ரொம்ப திரும்புது பேபி முன்னாடி ரொம்ப. நான் ஸ்கூட்டினா நல்லா ஓட்டிருந்திருப்பேன். எல்ஐசி பில்டிங் வந்து வந்தாச்சு. விழுப்புரம் வந்து விழுப்புரத்துல நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு எல்ஐசி பில்டிங் இருக்கு. எல்ஐசி பில்டிங் அங்கே தான் இருக்கும். ரயில்வே ட்ராக் பிரிட்ஜ் பக்கத்துல. அப்போ அம்மா என்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க கட்ட சொல்லி. இந்த தடவை நானும் பேபி வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் எல்ஐசி கட்டுறதுக்கு. அமௌண்ட் கரெக்டாக கொடுத்தாமிச்சாங்களா? கொடுத்தாங்க. வீட்டில் வந்து பார்த்தோன்னா காசும் அந்த பில்லு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கட்டுறது ரிசிப்ட் அதை வச்சு கட்டிக்க வேண்டியதான். தனியாக கட்டிட்டு வாப்போ. நானே ஃப்ரெண்ட்ஸ் சலான் ஃபில் பண்ணின்னு இருக்காரு. கேட்டு கேட்டு ஃபில் பண்ணுறாரு. கட்டியாச்சு. ரொம்ப நேரம் கியூல இருந்து கட்டிடுவோம். அங்கே வந்து ஜிபேல பண்ணலாம். ஜிபே, போன்பே, கூகுள் பே எதுல வேணாலும் பண்ணலாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இவன் ரிசிப்ட் கிடைக்காதுல்ல. அதனால கியூல நின்று போட்டேன். அம்மா கிட்ட இது எதுவுமே கொடுத்தா அவங்க மறுபடியும் எதுவும் கட்டுவாங்க. சரி போலாமா? போலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை ஜாமான் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகே. விழுப்புரம் காய்கறி மார்க்கெட். ஆமா இதுதான் விழுப்புரம் காய்கறி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்குங்க. காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். என்ன கூட்டம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல? அதையும் 1 மணிக்கு வாயா கூட்டமா இருக்கும். வெயில் அடிக்குது இல்ல. வாங்க டக்கு டக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். பிஸியா இருக்காங்களே. சாம்பார் வைப்பாங்க. என்ன பேபி? நிறைய காய் வாங்கிட்டேன். இது என்ன பண்ணும்? இங்க வச்சுக்கோ. சரி மாட்டிக்கோ. ஏன்னா மாட்டேன்னா பிச்சுக்கோ. முன்னாடி வச்சுக்கோ. சரி ஓகே. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் துணி போட்டு முக்காடு போட்டு மூடினாலும் வெயில் தாங்க முடியல. பொழுது அவ்வளவுதான். பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கணும். மாலை அமாவாசை படைக்கணும்ல. அதனால வாழைப்பழம் வாங்கிட்டு போலாம். நாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி போனா குட்டி பொண்ணு சாப்பிடலாம். ஓகே போலாமா? வெயில் அடிச்சதுனால ஜூஸ் வேற குடிக்கிறாரு. ஆமா எவ்வளவு வெயில் மண்டையே. சரி பாப்பா ஜூஸ் குடிக்காம நீ மட்டும் குடிக்கிற. பாப்பா வீட்ல வந்து பாப்பா இங்க இருந்தா தானே குடிக்க முடியும். பாப்பா இல்ல அதனால பாப்பா நானே குடிக்கிறேன். சரி சரி குடி. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜூஸை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கையில வச்சுட்டா அதையும் கையில வச்சுட்டா. உனக்கு என்ன வாங்கின? பைனாப்பிள் தானே வாங்கின. அதை குடி. சரி ஓகே குடி. ஆமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லாம் காசு கொடுத்து வாங்க தான் இருக்குது. விழுப்புரத்தில் மட்டும் சும்மா தரமாட்டாங்க. ஆமாம் விழுப்புரத்தில் எப்போவுமே நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். 10 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து அம்மா செஞ்சுருப்பாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதான். போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வாரின்னு போனேன். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அம்மாவை ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிளான் பண்ணி சும்மானா கீழே ஊந்துட்டோமான்னு சொல்லிட்டு கட்டுலாம் கட்டிட்டு போனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம். அம்மாவெல்லாம் பிராங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பிராங்க் பண்ண அத்தைய பிராங்க் பண்ணா உன்னை இழுத்து போட்டு சாத்துவாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாப்பா வந்ததுல இருந்து அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்க அம்மா கோவம் வந்ததுன்னா தொடப்பு கட்டையாலே அடிப்பாங்களே என்ன. அதெல்லாம் நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க பிராங்க். இன்னைக்கு ஒரு ஆக்டிங் வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குதான் வரும்போது பஞ்சு மட்டும் வாங்கிட்டு வந்தியா? இதுல வைக்கிற அந்த டிஞ்சர் தானே வாங்கிட்டு வர. அதான் இல்ல பேபி அந்த கடையில நான் போன கடையில டிஞ்சருக்கு பதிலா தக்காளி பழமா ஃப்ரெண்ட்ஸ் கலருக்கு. சரி சரி. இப்ப எங்க கட்டு போட போற? இங்க தள்ள சும்மா ஒரு கட்டு. இங்க ஒரு உருண்டையா ஒண்ணு வச்சு போகும்போதே ஊர்ல எல்லாம் கேட்பாங்களா? அப்ப என்ன பண்ணுவா? முக்காடு போட்டுக்கியா? சரி ஓகே. வீட்டுக்கு போறோம். போன் பண்ணி அப்பாவுக்கு மட்டும் சொல்லிட்டேன். ஆமா ஆமா பயப்பட கூடாது. போன் வச்சு கேட்டேன். அம்மா மாடு ஓட்டி போதா வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பா கிட்ட மட்டும் இது மாதிரி நான் சும்மா வந்து அம்மாவை பிராங்க் பண்றதுக்காக ஒரு சும்மா கையில கட்டு போட்டுன்னு வரேன்ப்பா நீ பயந்துராத அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட் வேற. அவரு பார்த்தோன்னே திடீர்னு ஷாக் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? சும்மா வந்து நான் பிராங்க் பண்றேன்னு அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகுதுன்றதுனால அப்பா கிட்ட மட்டும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவருக்கு. விளையாட்டு விபரீதமா வந்து ஆகக்கூடாது. எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான். சரி இது வந்து கட்டும். உன்னோட ஹெல்ப் இப்ப தேவை.
ரத்தத்துக்கு பதிலா தக்காளி தான். இப்ப என்ன காய்கறி தான் வாங்கிட்டு போறேன், வேற எதுவுமே கையில இல்ல. ஆமா, அதனால தக்காளி நல்லா குழன்னு ஆக்கி பஞ்சில வச்சுக்கலான்றியா? நீ என்ன அடி வாங்க வச்சு விட மாட்டேன் நீ நினைக்கிற. ப்ரிப்பரேஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நல்லா டார்க்கா இருக்கு பேபி. அதான் தக்காளியில கலர் ஊத்திருப்பா. போதும் இன்னும் கொஞ்சம் தேவை, கைக்கு கொஞ்சம். ஒரே பஞ்சில எல்லாத்தையும் புழிஞ்சுட்டு வீணாக்காத. ப்ரிப்பரேஷன் தக்காளியா இருக்குது எங்க பார்த்தாலும். ஆனா விதையெல்லாம் எடுத்துரு பேபி. விதையெல்லாம் தெரியாதா? என்ன பேபி இந்த பேர் கட்டு போற, சின்னதா ஒண்ணு போடுறா, இன்னும் தலைப்பா மாதிரி கட்டுற லூசியா. ஒரே ஒரு லைன் மேல லைன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். தப்பு பண்ணா தடையும் இல்லாத பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் பண்றதை பார்த்தாலே வந்து இது மாட்டிக்கும். ஒரு டாக்டர் எப்படி கட்டு போடுவாங்க சொல்லு? ஒரு சின்னதா இங்க வச்சு ஒரே சுத்து ஈக்குவலா பண்ணுனா போட்டு இவ்வளவு பெருசு தலைப்பா கட்டுறாரு இவரு. எப்படி இருக்க? பயங்கரமா இருக்குது. எனக்கே பார்க்க பயமா இருக்கு. உண்மையாலுமே அடிப்பட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதா, இருந்தாலும் சும்மா பிராங்குக்காக பண்றேன். அப்படியே முக்காடு போட்டுக்கலாம். ஏன்னா ஊர் உள்ள யாராவது பார்த்து பயந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆமா நல்லா போட்டுக்க, மூஞ்சி தெரியாதா? ஓகே. கைய 2 சாலே, ஒரு சால் தலையை கவர் பண்ணுவோம், ஒரு சால் கையை கவர் பண்ணுவோம். ஓகே போலாமா? போலாம். ரெடி. மிஷன் ஸ்டார்ட். எப்படி உக்காந்தா? வண்டி ஓட்டி போகும்போதே ஊன்ட்டாரு. பெரிய கட்டா போட்டாங்க. கையில வண்டி நீ ஓட்டி போன நீங்க தானே பாத்தீங்க, நான் என்ன பண்றது? அவர் போய் ஓட்ட தெரியாம பொத்துன்னு வேலியில சிரிக்கிற. என்ன சிரிக்கிற நீ? அம்மா அடிபட்டுட்டு சும்மாவா? சும்மா யாராவது கட்டு போட்டுருவாங்களா? வண்டி ஓட்ட என்ன வண்டி வெட்டுமாவா? முட்டிலாம் தேஞ்சிட்டு உள்ள அடிபட்டுச்சு. எங்க போய் வந்தீங்க? அங்கே நான் தான் அத்தை ஓட்டி போவான், இவர் ஓட்டி போறான்னாரு. அதனால சரி விட்டான். போய் விட்டாரு பாருங்க. லேட் ஆயிடுச்சு. போயிட்டு ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிராங்க் பண்ற ஆள பாரு. ஆரம்பத்துல இருந்தா சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பிராங்க் வரும்? இல்ல எனக்கு இது மாதிரிலாம் பண்ணி இதுவா இல்லையா, எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அப்பா இது சொல்லிட்டேன் நானு. அவரு சிரிக்கிறாரு. ஆனா அவரும் சிரிக்க கூடாது தெரியுமா? ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல எங்க கட்டு போடுவாங்க? நான் ராதாகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாங்கன்னா நம்பி இருப்பான். வந்து எனக்கு பதட்டமா தான் இருந்தது, அழுதுபட. ஆனா அங்கிருந்து வரும்போது அத்தை வந்து பயந்துட்டாங்க, நல்லா பயந்துட்டாங்க. எனக்கு வந்து இங்கே சிரிப்பு வந்துச்சு. இந்த தடவை நான் பிராங்க் பண்ணதே சரியில்லை. எனக்கு வந்து ஆக்டிங் இந்த பயந்துருவாங்களோன்ட்டு ஒரு பயம். எனக்கு இதான் ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு ஒரே சிரிப்பு தான் வந்துன்னே இருந்தது. நீ சிரிச்சாலுமே நீ சார் உழுந்ததே, நீ சிரிச்சாலுமே அத்தை பயந்து தான் இருந்தாங்க தெரியுமா? ராஜீவ்காந்தி விழுப்புரத்துல எங்க ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி அப்பதான் கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா கையில போய் அடி போட்டுருச்சு. அம்மா கையில என்ன பாருமா? அம்மா வலிக்குது. வலிக்குதுமா பாருமா, அம்மாக்கு என்னாச்சு பாரு. இதுல பேபி வேற என்ன சொல்லி கூட்டினு வராரு? அங்க போய் ஆக்டிங் பண்ண கொஞ்ச நேரத்துல மயக்கம் வருதுன்னு மயக்கம் போட்டு விழுந்துருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட போல. இங்கே வந்து பாத்தேன்னா இது பிராங்க்னு வந்து கண்டுபிடிச்ச மாதிரி. நீதான் ஆரம்பத்துல இருந்தே சிரிக்கிறியா, அப்புறம் பிராங்க்னு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? எப்படி ரத்தமே பஞ்சு வாங்கி ஒட்டி எடுத்தீங்க? ரத்தமா கிடையாது, தக்காளி பழம் வாங்கின ஒரு தக்காளி பழத்தை பிரிக்கி போட்டு ஆக்டிங் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். ஆனா அத்தை அங்க இருந்து நான் சொன்ன உடனே பயந்துட்டாங்க. நீ தலைக்கும் ஒரு கட்டு போட்டு ஆக்டிங் போடுறாரு, கொஞ்சம் சிரிக்காம ஆக்டிங் போட்டா கூட பாரு. தக்காளி பழம், தக்காளி ஜூஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிராங்க் வந்து கோன் ராங். இயல்பே பாரு சங்கீதா அடிதான் படுத்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அம்மா வந்து பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. ஆமா, அதனாலதான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இது சீரியஸான இவரு எதுக்குன்னு தெரியாம எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு அவரு. தம்பி நீ ஓட்டி பார்த்தானே அந்த வண்டி வந்து இப்படி பிடிக்க போகும்போது வேலையில ஊன்ட்டாரு. திரும்பும் போது
மறந்துட்டேன். அதனால தான் வந்து இதே பிராங்க் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் மண்டை காலத்தை டேர்னிங் திரும்பும் போது அந்த வேலி மேல இழுத்து விட்டுருச்சு வண்டி. அதான் அது வந்து அந்த திருப்பூர்ல அது வந்து லூசா இருக்குது. ஆமா ஆமா அதனால தான் வரும்போது சரி பிராங்க் பண்ணலாம் பிளான் பண்ணேன். ஜஸ்டா கொட்டாய் பிரிக்காத ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவோட பிராங்க் எப்படி இருந்தது சொல்லுங்க. ஆனா அத்தை தான் நிஜமாவே பயந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட கிடையாது. பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ள எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திரும்பி நான் இருந்தாலும் நான் சிரிச்சேன்னா அடிபட்டிருந்தாலும் நம்ம பயத்தை காட்டக்கூடாதுன்னு சிரிக்கிற மாதிரி அப்படியாவது கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஆமா நீ எதுக்கு கண்டினியூவா சிரிச்சுட்டே இருந்த? கூட நான் நம்ம சிரிக்கிறேன் தான் நினைச்சிருப்பேன். அடிபட்டு தான் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி தான் பாண்டியில் தானே ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி. அதேதான் அது ஓடி வந்து கட்டில கிட்ட போய் உக்காந்துட்டு இருந்திருக்கணும். இங்க பேசுறதா தப்பு. நீ வந்து கரெக்டா அங்க கூட்டு போயிருந்திருக்கணும் என்னை லொகேஷனுக்கு. அதான் லொகேஷன் தப்பாயிட்டு. நம்ம கம்முன்னு இருந்தாலே பிராங்க் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. கம்முன்னு இது மாட்டணும். என்ன அப்ப என்ன நீ பேசாம கம்முன்னு இருந்திருக்கணும். உன்னை யார் பேசுறான்னு சங்கீதம் என்ன முக்காட் போட்டுன்னு வச்சு அம்மா என்ன சசிதா முக்காட் போட்டுன்னு வச்சு நீ வந்து ஓடுறோம். அப்பயே நானு சரிவா போல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிராங்க் வந்து சொதப்பிடுச்சு. சரி போயிட்டு இப்ப சாப்பிடலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணும். தொடப்ப கட்ட அடியும் மிச்சமாயிடுச்சு எனக்கு. இல்லைன்னா வந்து பிராங்க் தெரிஞ்சு வெளுத்து வாங்கி இருந்திருப்பாங்க.